ஐபிசி மங்கை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன? மார்னிங் எழுந்து நீங்கள் ஜஸ்ட் அந்த மில்கோட பால் ஆடன்னு சொல்லுவாங்க, நீங்கள் அதை போட்டாலே உங்களுக்கு வந்து ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர். ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் அதை அப்ளை பண்ணால் கொஞ்சம் நல்ல ஸ்கின் வந்து அந்த இதை குடிச்சேன் செம்மையாக வந்து ஸ்கின்ல சில சேஞ்சஸ் எனக்கு தெரிஞ்சது. நானே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணேன். அந்த மாதிரி ஏதாவது ட்ரிங்க்? அந்த மாதிரி ட்ரிங்க்னா ஆக்சுவலி ஏபிசி சொல்லுவாங்க எல்லாருமே. ஆப்பிள், பீட்ரூட், கேரட், அதுதான் ஏபிசி. பட் அது கூட நான் சேர்ந்து ஏ ஃபார் ஆம்லாவும் ஆட் பண்ணுவேன். கொத்தமல்லி தலை ப்ளஸ் கருவேத்தலை இதெல்லாமே க்ரீன் லீவ்ஸ் ஐட்டம்ஸ் கொஞ்சம் நம்ம வந்து ராவை ஆட் பண்ணும்போது. ஸோ அஸ் ஆர்டிஸ்டாக நம்ம வந்து ட்ரிம் பண்ணணும், க்ரிம்ப் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். இதெல்லாம் பண்ணக்கூடாது, பண்ணணும். அப்படி இருந்தாலும் நமக்கு ஹேர் மெயின்டைன் பண்ணலாம். அப்படி ஒரு மேஜிக் ஹேர் பேக் வந்து சங்கீதா ட்ரை பண்ணுறது. அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸ் ஆயில் அப்ளை பண்ணுங்கள். ஆயில் வைக்கும்போது ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்து அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அது பெட்டராக இருக்கும். மேத்தி வெந்தயம் வந்து நைட்டை ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு நம்ம அதை கிரைண்ட் பண்ணும்போது ஸ்மால் ஆனியன் ப்ளஸ் வந்து செம்பருத்தி இலையும் போடலாம், பூவும் போடலாம். ப்ளஸ் வந்து ஆஸ் யூஷுவல் கருவேத்தலை இருக்குல்லடா அதுவும் உள்ளே போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு கூட ஒரு பீஸ் ஆம்லாவும் போடலாம். பேக் மாதிரி போட்டுட்டு ஆஃப்டர் 1 hour வாஷ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு கண்டிஷனர் ப்ளஸ் வந்து ஹேருக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்தனிங் கொடுக்கும். பரு மாதிரி வந்ததுன்னா ஜாதிக்காண்ட் ஒரு 5 rupees கிடைக்கிற ஈஸியான ஆப்ஷன். ஸோ ஃபார் டேன், சன் டேனுக்கு என்ன பண்ணுறீங்க? கர்ட் ஒரு டொமேட்டோ வச்சு நம்ம அந்த சன் டேன் இடத்துல நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமீடியட் ஒரு ரிகவர் கிடைக்கும். ஸோ டார்க் சர்க்கிள்ஸ்க்கு கேஸ்டர் ஆயில் நைட்டில் மட்டும் அப்ளை பண்ணிட்டு படுத்து பாருங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். நார்மலாக என் ஸ்கின்னை வந்து எப்பவுமே நான் ட்ரையாக வைக்கவே மாட்டேன். நான் ஆக்சுவலி எந்திரிச்ச உடனே எப்போவுமே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் ஏதோ ஒன்று அப்ளை பண்ணிடுவேன். அதே மாதிரி தூங்கும் போதும் அப்ளை பண்ணுவேன். நார்மலாக பிஃபோர் மேக்கப் டூ நான் வந்து ஜஸ்ட் எல்லோரும் ப்ரைமர் யூஸ் பண்ணுவேன். ப்ரைமர் யூஸ் பண்ண மாட்டேன். மனைவியின் கனவுக்காக தாயை மீறும் சரவணன். ராஜா ராணி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30க்கு உங்கள் விஜயில். ஐபிசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு நம்ம கூட மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஆக்டர் சங்கீதா இருக்காங்க. ஹாய் சங்கீதா. ஹாய் லவன்யா, ஹவ் ஆர் யூ? ஐம் குட் சங்கீதா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன், டூயிங் குட். ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த கலர் எனக்கு அப்படியே கண்ணை பறிச்சுக்கிட்டே இருக்கு. எப்படி சூஸ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஆக்சுவலி நம்ம ஷோரூமில் பார்த்தா ஃபர்ஸ்ட் இந்த கலர் தான் பிரைட்டாக இருந்தது. எல்லாருமே வந்து கொஞ்சம் சூஸ் பண்ண யோசிப்பாங்க. ஸோ ஐ வாட் டு வேர், இதை நம்ம ட்ரை பண்ணி அதை கொஞ்சம் ஒரு எலகெண்டாக ப்ளசண்ட்டாக பண்ணலாமேன்னு தோணுச்சு. ஸோ ஐ ட்ரை திஸ் கலர். இதுக்கே எப்படின்னா இப்போ இன்னும் நிறைய வித்தைகள் உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு அதுதான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ சங்கீதா மேம், அஸ் ஆர்டிஸ்டா நம்மளோட ஸ்கின்னை வந்து நம்ம கேர் பண்ணுறது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ சங்கீதா அவர்கள் அவங்களோட ஸ்கின்னை வந்து எப்படிலாம் பாதுகாக்கிறாங்க? லைக் உங்களோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன? மார்னிங் கேட்டிங்கன்னா எனக்கு வந்து நிறைய ஹோம் டிப்ஸ் தான் அதிகம். நான் என்ன பொறுத்தவரை ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் அதிகமாக நான் யூஸ் பண்ண மாட்டேன் நார்மலி. ஆக்சுவலி எனக்கு எங்கள் அம்மாவே வந்து ஒரு டிப்ஸ் ஏகப்பட்ட டிப்ஸ் கொடுப்பாங்க. நிறைய நேச்சுரல் ரெமெடிஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். மார்னிங் எழுந்து நீங்கள் ஜஸ்ட் அந்த மில்கோட பால் ஆடன்னு சொல்லுவாங்க, நீங்கள் அதை போட்டாலே உங்களுக்கு வந்து ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர். ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் அதை அப்ளை பண்ணால் கொஞ்சம் நல்ல ஸ்கின் வந்து அந்த ரொம்ப ரிங்கிள்ஸ் எல்லாம் வராமல் கொஞ்சம் நல்லா நீட்டாக ப்ளைனாக மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி ஆஃப்டர் மேக்கப் முடிச்சு ரிமூவ் பண்ணுற போது நம்ம அந்த ஆயில் போட்டு அப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணால் கொஞ்சம் ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ நைட்டு என்ன மாதிரியான ஸ்கின் ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? ஆக்சுவலி நம்ம மேக்கப் எடுத்ததுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்போவுமே ஸ்கின் வந்து ட்ரையாக விடவே கூடாது. ஏதோ சம்திங் மாய்ஸ்சரைசர் நம்ம போடணும். இது வந்து நார்மல் ஸ்கின்கான டிப்ஸ். இப்போ ஆயில் ஸ்கின் இருக்கவங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பெட்டர் ஏதாவது ஒரு சந்தனம் ஃபேஸில் பூசுறது அந்த மாதிரி பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஒன் மேஜிக்கல் ட்ரிங்க் தட் யூ ஹேவ் எவர் ட்ரைட், இதை குடிச்சேன் செம்மையாக வந்து ஸ்கின்ல சில சேஞ்சஸ் எனக்கு தெரிஞ்சது. நானே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணேன். அந்த மாதிரி ஏதாவது ட்ரிங்க்? அந்த மாதிரி ட்ரிங்க்னா ஆக்சுவலி ஏபிசி சொல்லுவாங்க எல்லாருமே. ஏபிசி வந்து நார்மலாக ஆப்பிள், பீட்ரூட், கேரட், அதுதான் ஏபிசி. பட் அது கூட நான் சேர்ந்து ஏ ஃபார் ஆம்லாவும் ஆட் பண்ணுவேன். ஓகே. ஸோ அது ப்ளஸ் வந்து க்ரீன் லீஃப் இருக்கு இல்லைங்க, நம்ம அந்த கொத்தமல்லி தலை ப்ளஸ் கருவேத்தலை இதெல்லாமே க்ரீன் லீவ்ஸ் ஐட்டம்ஸ் கொஞ்சம் நம்ம வந்து ராவை ஆட் பண்ணும்போது புதினா உங்களுக்கு ஸ்கின்னுக்கான க்ளோ ரொம்ப நல்லா இருக்கும். இதை டெய்லி ட்ரிங்க் ட்ரை பண்ணி பாருங்க. பட் நான் சொல்றது பீட்ரூட் எடுக்கக்கூடாத ஆளுங்களும் எடுத்துடாதீங்க. பட் நார்மல் யங்ஸ்டர்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு 30+ ஆனவங்க தாராளமாக யூஸ் பண்ணல. உங்களுக்கு நல்ல ஸ்கின் க்ளோ தெரியும், நல்ல ஒரு பெட் சர்க்குலேஷன், நல்லாவே சூப்பராக ரிசல்ட் இருக்கும். அதில் முடிஞ்சால் கொஞ்சம் அந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதையும் உள்ளே போட்டு நீங்கள் ஒரு கிரைண்ட் பண்ணி ஜூஸ் மாதிரி குடிச்சிங்கன்னா சூப்பர் ரிசல்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ ஹேர் வந்து ரொம்ப அழகாக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையா? எஸ், எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அதுதான் கேட்க வரேன். ஸோ அஸ் ஆர்டிஸ்டாக நம்ம வந்து ட்ரிம் பண்ணணும்,
பண்ணணும், க்ரிம் பண்ணணும், எல்லாம் curls பண்ணணும், எல்லாமே பண்ணணும். இதெல்லாம் பண்ணக்கூடாது, பண்ணணும். அப்படி இருந்தாலும் நமக்கு ஹேர் மெயின்டைன் பண்ணலாம். அப்படி ஒரு மேஜிக் ஹேர் பேக் வந்து சங்கீதா ட்ரை பண்றது. ஆக்சுவலி முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஷீக்காலாம் போட்டு குளிக்கணும், அரப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நானே பண்ணியிருக்கேன். பட் இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் நம்ம அதெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கிடையாது. பட் என்ன அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸ் ஆயில் அப்ளை பண்ணுங்க. ஆயில் வைக்கும்போது ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்து அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்க. அது பெட்டரா இருக்கும். அதே மாதிரி யூஸ் பண்ற ஷாம்பு வந்து கொஞ்சம் குவாலிட்டியான ஒரு கண்டிஷன் இருக்க ஷாம்பு யூஸ் பண்ணீங்கன்னா ஹேர் ஸ்பாயில் ஆகாம இருக்கும். நம்ம ஹேர் கொடுக்குற மசாஜ் தான் ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஓகே ஃபைன். மற்றவர் நம்ம நார்மல் கண்டிஷனர்ஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம எக் போடுறது, வெந்தயம் அப்ளை பண்ணுவேன் நார்மலாக. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் நார்மலாக ஹீட் பாடி. ஸோ வந்து வீக்லி ஒன்ஸ் வெந்தயம் ஊற வச்சு அது ஒரு சில டிப்ஸ் இருக்கு. ஸ்மால் ஆனியன் அதெல்லாம் போட்டு மேத்தி வெந்தயம் வந்து நைட்டே ஊற வச்சுட்டு காலையில எழுந்திரிச்சு நம்ம அதை கிரைண்ட் பண்ணும்போது ஸ்மால் ஆனியன் பிளஸ் வந்து செம்பருத்தின்னு சொல்லுவாங்க, செம்பருத்தி இலையும் போடலாம், பூவும் போடலாம். அது பிளஸ் வந்து ஆஸ் யூஷுவல் இந்த கருவேப்பிலை இருக்குல்லடா அதுவும் உள்ள போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு கூட ஒரு பீஸ் ஆம்லாவும் போடலாம். பேக் மாதிரி போட்டுட்டு ஆஃப்டர் 1 hour வாஷ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு கண்டிஷனர் ப்ளஸ் வந்து ஹேருக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்தனிங் கொடுக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருமே ஒரு சூப்பரான பேக்கா தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ வந்து நீங்க ட்ரை பண்ணலே ஒரு பெஸ்ட் ஃபேஸ் மாஸ்க் அப்படின்னு ஏதாவது இருக்கா? எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம், நீங்க கூட ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றது. இல்லை ஃபேஸ் மாஸ்க்கை விட நிறைய பேருக்கு வந்து இந்த பிம்பிள் ரேஷஸ் இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. நான் அது வந்து அவங்க நார்மலாக சொல்றது பரு மாதிரி வந்ததுன்னா ஜாதிக்கான்ட்டு ஒரு 5 rupees கிடைக்கிற ஈஸியான ஆப்ஷன். அதை வாங்கி ஸ்கின்ல ட்ரை பண்ணிங்கனாலே போதும். அது அழகாக அமுகிரும், அந்த தழும்பே இல்லாமல் ரேஷஸே இல்லாமல் க்ளீனாக போயிடும். மற்றபடி எனக்கு வந்து நார்மலாக என்னோட இந்த க்ளீன் ஸ்கின். ஸோ வந்து ஆப்வியஸாக நான் வந்து போய் சொல்ல முடியாது நான் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு. ஸோ எனக்கு அது ப்ராப்ளம் கிடையாது. பட் இருந்தவங்க நான் சஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருந்திருக்கு. ஓகே. ஸோ இதுலேருந்தே தெரியுது நிறைய ஹோம் ரெமெடிஸ், நிறைய நாட்டு மருத்துவங்கள் எல்லாமே நீங்க வந்து பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விட மாட்டேன். நிறைய இதுக்கெல்லாம் குருஜி எங்க அம்மா அவங்களதான் கேட்கணும். 100 விஷயம் சொல்லுவாங்க. வெளியில இருந்து எதுவும் வாங்க விட மாட்டாங்க. ஏதாவது வீட்டுல ட்ரை பண்ணி வீட்டுல கியூர் பண்ணிக்கோ, ஹாஸ்பிட்டல் சைடு போகாதங்கிறது அவங்களோட ஒரு அட்வைஸ் எப்பவுமே. ஸோ வந்த உடனே சாண்ட்விச் வேணுமா அப்படின்னு அண்ணன் கேட்கும்போது நோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இந்த மாதிரி சீக்கிரட்டா உங்க வெயிட் மெயின்டெனன்ஸ்க்காக என்னென்ன பண்றீங்க? ஐயோ இல்லடா இப்போ ஜஸ்ட் புட் ஆன் வெயிட் பண்ண வெயிட் போட்ட மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. மேபி நார்மலா வந்து நைட்ல வந்து கார்போஹைட்ரேட் கட் பண்ணீங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு ஏன்னா நான் ரொம்ப சப்பியாவும் இருந்ததில்ல, ரொம்ப லீனாவும் இருந்ததில்ல, ஒரு மிட் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதையே வந்து மெயின்டைன் பண்றதா பெட்டர் எனக்கு தெரிஞ்ச என்னோட அவுட்லுக்கு. ஸோ நைட்டில் கார்போஹைட்ரேட் கட் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகே. ஸோ அப்படி ஏதாவது உங்களோட டயட் மெயின்டெனன்ஸ் எப்பொழுது இருக்கா? ஸ்பெஷலாக கண்டிப்பாக இந்த ஃபுட் என்னோட டயட்காக நான் எடுத்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு ஏதாவது? நான் நிறைய ஃபிஷ் சாப்பிடுவேன். நான் வந்து ஒரு ஃபிஷ் பைத்தியம் நான். ஓகே, ஐ காட் இட். அதுதான் உங்களோட க்ளோயிங் ஸ்கின்னுக்கு நினைக்கிறேன். சீரியஸ்லி லைக் ஃபிஷ் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. மேபி எனக்கு அதனாலயும் தெரியாது. பட் நார்மலா எனக்கு ஃப்ரம் சைல்ட்ஹுட் நான் வந்து ஃபிஷ்னா வந்து அவ்வளோ ஒரு கிரேஸ். நீங்க எழுதி வச்சா கூட நான் வந்து ஃபிஷ்ஷா பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு க்ரஷ் எனக்கு இருக்கு. ஸோ நார்மலா ஃபிஷ் நிறைய சாப்பிடுவேன். அது இல்லாமல் இருக்கவே முடியாது. வீக்லி எனக்கு 6 days வேணும். ஒரே ஒரு நாள் மட்டும் ஃபாஸ்டிங் இருக்கு. அதனால மற்றபடி நல்ல ஒரு ஈட்டர் பர்சன் தான் நான். ஸோ ஃபிஷ் அப்படின்னா அந்த சீ ஃபுட்ல வரக்கூடிய அந்த ஃபிஷ் தான், இல்லை வந்து ஆத்து மீன், குளத்து மீன், எல்லா மீனுமே இருந்தாலும் விட்டுறவே கூடாதுடா, எல்லாமே ட்ரை பண்ணுவோம். பரவாயில்ல, இப்படி ஒரு மீன் ரசிகை நான் இப்பதான் பாக்குறேன். ஓகே, இப்போ வந்து உங்ககிட்ட அந்த டக்குன்னு சொல்லிட்டு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போறேன். அதுல வந்து உங்களோட ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. ஓகேவா? எஸ். யுவர் ஃபேவரட் காஜல்? ஷாம்பு. ஃபேவரட் லிப்ஸ்டிக்? மேக். ஃபேவரட் ஃபேஸ் வாஷ் நான் ஜான்சன் பேபி சோப் தான் யூஸ் பண்றேன். சார் சாரி ஃபார் தட். ஓகே, நான் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றேன், பேபி சோப் நார்மலா யூஸ் பண்றேன். ஓகே. நெக்ஸ்ட், யுவர் ஃபேவரட் மாய்ஸ்சரைசர்? Baby lotion, Johnson baby lotion, obviously. And one more thing also, Bobbi Brown use பண்ணுவேன் moisturizer. Okay. So favorite body lotion? Moisturizer Bobbi Brown ஓடது. Favorite perfume? Perfume, it's a Dubai product. I normally like that lot. So அது நேம் வந்து அது கிடையாது, ஸ்பெஷலா எங்கேயோ வாங்கிட்டு வருவாங்க அந்த மாதிரி ஒரு இது without name. But it's expensive. Okay. So favorite sunscreen எனக்கு VLC's ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கு, அது பெட்டரா இருக்கு. ஓகே. ஃபேவரட் ஷாம்பு? L'Oreal. கண்டிஷனர் L'Oreal, same thing. So favorite serum L'Oreal. Favorite hair oil? Normally parachute I use. Parachute, like body oil, like anything? Badam oil, which would be good for skin. Okay. So heat அதிகமா இருக்கிறதுனால so dandruff மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் இல்லையா கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய இந்த சம்மருக்கு. ஸோ அதுக்கு என்ன மாதிரியான ரெமெடிஸ் வந்து நீங்க வச்சிருக்கீங்க? லைக் யூஸ்வலி dandruff ஹேரா இல்லை வந்து ஒரு கிளியரான ஹேர் தானா உங்களுக்கு? இல்லை, எனக்கு வந்து dandruff கிளியர் ஹேர் தான் என்னோடதுடா. நார்மலாக வந்து நீங்கள் பேராஷூட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இஃப் யூ ஹேவ் டைம் நம்ம வந்து கோகனட் ஆயில் நம்ம காய்ச்சி யூஸ் பண்ணலாம். அதில் சில அந்த
வேப்பந்தலைன்னு சொல்லுவாங்க, நீம் லீஃப். அந்த நீம் லீஃப் ப்ளஸ் வந்து வேற 2-3 அந்த ஆவாரம் பூ லீஃப் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டு அதை நீங்கள் ஆயிலாக யூஸ் பண்ணிங்கன்னா dandruff ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன அந்த வெந்தய டிப்ஸ் கூட இந்த வேப்பந்தலையும் கூட சேர்த்திக்கோங்க. dandruff இருந்தால் அது உங்களுக்கு கிளியர் ஆகிடும். வேப்பந்தலை ப்ளஸ் பெப்பர் ஒரு 4 to 5 அது மட்டும் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஃபுல்லாக கிளியர் ஆயிடும். உங்களுக்கு dandruff இஷ்யூஸ் இருக்காது. பட் 2 days ஒன்ஸ் கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணி ஆகணும். அதை மட்டும் மிஸ் பண்ணாமல் பண்ணாலே போதும். ஓகே, ஸோ நீம், ஆவாரம்பூ, பெப்பர். பெப்பர் வந்து அதான் இந்த ஆயில் நம்ம அந்த தலைக்கு வைக்க போற ஆயில் நம்ம காய்ச்சறோம்ல அதுல இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். கண்டிப்பா அது எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் dandruff சீசன் நானே ட்ரை பண்றாங்க, நான் பாக்குறேன். இந்த வாரம் dandruff வாரம்ன்ற மாதிரி நானே வந்து ட்ரை பண்ணி பாக்குறேன். ஓகே, சோ இப்போ உங்ககிட்ட வந்து நான் 5 ஸ்கின் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து கேட்க போறேன். சோ அதுல வந்து நீங்க எப்படி வந்து மேனேஜ் பண்றீங்க அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? சோ ஃபார் tan, சன் டேனுக்கு என்ன பண்றீங்க? சன் டேனுக்கு ஒரே ரெமெடி, நம்ம முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஆக்சுவலி அந்த ப்ரொடக்டிவ் திங்ஸ் இருக்க மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணணும். அதர் தென் தட் போயிட்டு வந்த உடனே கர்ட் ஆர் டொமேட்டோ வச்சு நம்ம அந்த சன்டைன் இடத்துல நம்ம ஜஸ்ட் ஒரு வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமீடியட் ஒரு ரிகவர் கிடைக்கும். அதுதான் ஒரே ஆப்ஷன். அதை தாண்டினா அம்பர்லா யூஸ் பண்ணுங்க, வெயில போகாம இருக்கிறது ஒரே ஆப்ஷன். ஓகே, ஸோ டார்க் சர்க்கிள்ஸ்க்கு டார்க் சர்க்கிள் நார்மலாக இப்போ எல்லாம் யங் ஜென்ரேஷன் நிறைய பேர் சர்க்கிள் இருக்குது. அது காரணம் வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ் ப்ளஸ் தூக்கம் கம்மியாக இருக்கிறது தான். என்ன கேட்டால் மேபி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் தூங்க பாருங்க. கமல் ஒரு இதில் சொல்லுவார், எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் படுத்து நான் தூங்கிடுவேன். அந்த மாதிரி அந்த மெத்தட் ட்ரை பண்ணாலே பெட்டராக இருக்கும். அதர் தென் தட் கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குது. சூப்பர். கேஸ்டர் ஆயில் நைட்டில் மட்டும் அப்ளை பண்ணிட்டு படுத்து பாருங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ ட்ரை ஸ்கின் உங்களுக்கு இந்த நார்மல் ஸ்கின், ட்ரையும் கிடையாது ஆயிலும் கிடையாது, நார்மல் காம்பினேஷன் ஸ்கின் தான். ஸோ அந்த காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு எப்படிலாம் மேனேஜ் பண்ணுறீங்க? ஸோ இது இப்படியே இருக்கணும், ரொம்ப ஆயிலியாக மாறிடக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் மாறிடக்கூடாது, நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? நார்மலி என் ஸ்கின்னை வந்து எப்பவுமே நான் ட்ரையாக வைக்கவே மாட்டேன். நான் ஆக்சுவலி எந்திரிச்ச உடனே எப்போவுமே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் ஏதோ ஒன்று அப்ளை பண்ணிடுவேன். அதே மாதிரி தூங்கும் போதும் அப்ளை பண்ணுவேன். நார்மலாக பிஃபோர் மேக்கப் டூ நான் வந்து ஜஸ்ட் எல்லோரும் ப்ரைமர் யூஸ் பண்ணுவேன், ப்ரைமர் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த மேக்கப் திங்ஸ் எல்லாம் போட ஆரம்பிப்பேன். ஸோ ஸ்கின்னை எது பண்ணாலும் டேமேஜ் பண்ணாமல் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணாலே போதும். அந்த டவல்லாம் கூட நிறைய பேர் இப்படி ஸ்க்ரப் பண்ணுவாங்க, வைப் பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. ஜஸ்ட் யூ ஹேவ் டு டச் பண்ணி எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த ஸ்கின்னோட அந்த எலாஸ்டிக் தன்மை போகாமல் அந்த ஒரு நல்ல ஃபீல் குட்டாக இருக்கும். திஸ் ஆர் தட் அப்படின்ற மாதிரி டக் 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 அப்படின்னு போக போகிறோம் இல்லை இது, ஓகேவா? ஸோ ஷேவிங் ஆர் வேக்சிங்? வேக்ஸ். ஷவர் ஜெல் ஆர் சோப்? சோப். பாக்ஸஸ் ஆர் நைட்டி? நைட்டி. வி வாஷ் ஆர் சோப்? We wash. Okay. So clutched hair or free hair? Free hair. Tampons or napkins? Napkins. Okay. So stress management. கண்டிப்பாக இதை பற்றி நம்ம பேசி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அஸ் ஆர்டிஸ்டாக நிறைய ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு இருக்கும்ல, அது எப்படிலாம் சங்கீதா அப்படி ஓவர் கம் பண்ணுறீங்க? நார்மலி நான் வந்து கொஞ்சம் டாக்டிவ் கேரக்டர் தான். நான் வந்து எல்லாத்தையும் அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே தாங்கி போகிற கேரக்டர்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப ஓப்பன் டைப் தான். என்னை பொறுத்த மட்டும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னு இமீடியட்டாக வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு எங்கள் அம்மா தான், எனக்கு அவங்களுக்கு கால் பண்ணுவேன். அதை தாண்டி 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஜஸ்ட் இமீடியட்டாக ஷேர் பண்ணிடுங்க, எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெஸ் அவுட் ஆக ட்ரை பண்ணுங்கள். அதையும் மீறி முடியலையா மைண்ட் சேஞ்ச் பண்ணக்க ஒரு மூவி வாட்ச் பண்ண போவேன், இல்லை பர்ச்சேஸுக்கு போயிடுவேன். இதெல்லாம் பண்ணால் எனக்கு மைண்ட் ஃப்ரீ ஆகிடும். அந்த பர்ச்சேசிங் எனக்கு பிடிச்சிருக்கா, நல்லா இருக்குல்ல இந்த ஐடியா, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நான் அப்படிதான் பண்ணுவேன். ஸோ சண்டை போட்டாங்களா வீட்டில், சரி வாங்க எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு முடிஞ்சிருச்சு. அதுதான் என்னோட பனிஷ்மெண்ட், அதான் தான் இருக்கும். திட்டிட்டீங்கல்ல பர்ச்சேஸ் கூட்டு போங்க, அதுதான். சூப்பர். ஓகே, ஸோ இப்போ வந்து அஸ் அ ஆர்டிஸ்ட் வி ஆல் நோ லைக் நிறைய சீரியல்ஸில் வந்து உங்களை பார்த்துருக்கோம், பேக் டு பேக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் வந்து எல்லாருமே கேட்குற ஒரு கொஷின்ஸ் தான். ஏன்னா உண்மையிலே இது இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ வாட் யூ திங்க் அபவுட் த காஸ்டிங் கவுச் இன் இண்டஸ்ட்ரி? எல்லாரும் நினைக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது, நம்ம வந்து இல்லவே இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து அப்படி பிளைண்டாக பேச முடியாது. பிகாஸ் வி ஆல்சோ இன் த ஃபீல்ட். பட் அதை தாண்டி ஓவர் கம்பெனி வரது தான் வந்து ஒரு புத்திசாலித்தனமே தவிர இதுக்கு பயந்துட்டு ஓடுற விஷயமும் கிடையாது. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியும் கிடையாது, எல்லாத்துலேயும் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்போசர் ஜாஸ்தி, அவ்வளோதான். அதை தாண்டி நம்ம வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணிவிட்டு நம்ம யார் என்ன பேசினாலும் அதை கண்டுக்காமல் ஓவர் கம்பெனி வந்தால் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறத நம்ம அச்சீவ் பண்ணலாம். அதை மிஸ் பண்ணால் நம்ம அப்படியே பயந்து ஒரு பக்கம் அப்படியே ஸ்டக்காகி நின்றுவோம், அதை நம்ம மாற்றவே முடியாது. ஸோ என்ன கேட்டால் நான் வந்து அதை தான் சொல்லுவேன், இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது, இல்லாமல் கிடையாது, கண்டிப்பாக இருக்குது. அதை தாண்டி ஓவர் கம் பண்ணி வர பாருங்க, அவ்வளோதான். இப்போ ஒரு நியூ பட்டிங் சீரியல் ஆர்டிஸ்ட் வந்து ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அவங்க இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? லைக் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆஸ் அ சீனியர் ஆர்டிஸ்டாக இப்படி
பண்ணியிருக்கலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஒரு டிப் மாதிரி என்ன சொல்லுவீங்க? இல்லை, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் அதை வந்து மைண்ட்லேயே வச்சுக்கிட்டு அதை ரொம்ப இன்டெப்த்தாக யோசிக்காமல் யாராவது ஒருத்தர் ஃப்ரீக் அவுட் அது வந்து வெளியில் வந்து அதை யார்கிட்டயே ஷேர் பண்ணுங்கள். நமக்கு தெரியாத சில சொல்யூஷன்ஸ் மேபி நமக்கு தெரியும், நம்ம சுற்றி இருக்கவங்க கிட்ட நமக்கு கிடைக்கலாம். அது நம்ம நினைப்போம் இவங்கனால நமக்கு என்ன யூஸ்ன்ட்டு, மேபி அவங்களால ஏதாவது ஒன்று நடக்கலாம் ப்ளஸ்ஸாக. ஸோ வந்து சில விஷயங்கள் நம்பிக்கைக்கு உரிய ஆட்கள் கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மைண்ட் ஃப்ரீ ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ஒரு செகண்ட் அங்கே ஒரு கேப் விட்டு ஆற வச்சு அப்புறம் யோசிச்சு பாருங்க, கண்டிப்பாக நமக்கே சொல்யூஷன் கிடைக்கும் எதுவாக இருந்தாலும். நம்ம லைஃப் டைம் நம்ம தான் டிசைன் பண்ணுறது, நம்மளை தாண்டி யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த டிசைன் நம்ம பண்ணுறது இது கரெக்டாக இருக்கா இல்லைன்னு நம்ம முடிவு பண்ணாலே போதும், லைஃப் சூப்பராக போகும். ஓகே, ஸோ எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து ரொம்ப அழகாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்ககிட்ட கேட்குறது, மூவி இப்போ விசித்திரன் அடுத்து எத்தனை மூவிஸ் அப்படி கையில் வச்சிருக்கீங்க? எத்தனை மூவியில் உங்களை பார்க்கலாம்? இல்லை, ஆக்சுவலி வர வேண்டிய மூவி இன்னும் 3 to 4 மூவிஸ் இருக்கட்ட வர வேண்டியது. இப்போ ஆர்ஜே பாலாஜி ஒரு மூவி வீட்டில் விசேஷங்க அதில் அந்த மூவியில் பண்ணியிருக்கேன். ஸோ காமன் மேன் சசிகுமார் சார் மூவி அதில் பண்ணியிருக்கு. அப்புறம் ஸ்ரீகாந்த் அவர் மூவி அவரோட மூவியை 2 மூவி பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் சுந்தர்சி சாரோட மூவியும் ஒன்று. ஸோ ஆல்மோஸ்ட் 4 to 5 மூவிஸ் வர வேண்டியது இருக்குது. இப்போ வந்தது விசித்திரன் வந்திருக்கு. ஸோ அப்புறம் இன்னொரு மூவினா நம்ம லெஜெண்ட் அவர் மூவிலையும் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னோட லைஃப் டைமில் எனக்கு கிடைச்ச லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் விவேக் சார் கூட நடிக்கிற ஆப்ஷன் அந்த படத்தில் எனக்கு கிடைச்சது. ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அந்த அரண்மனை திரிக்கு அப்புறம் தான் அவரோட ஒரு பேட் இன்சிடென்ட் நடந்தது. ஸோ அது என்னோட லைஃப்பில் ஒரு ப்ளஸ்ஸாக நினைக்கிறேன் மேபி. ஏன்னா அவர் வந்து பார்த்து அவர் கூட நிறைய டைம் ஷேர் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு அமைஞ்சது அந்த படத்தில் தான். ஸோ இதாக தான் என்னோட அப்கமிங் மூவிஸ் அதுதான். ஓகே, சூப்பர். அப்கமிங் மூவிஸ் வந்து இப்படி கைவிட்டு எந்த அளவுக்கு இல்லை நிறையாவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சீரியலில் பார்த்தவங்களை வந்து மூவிஸ்லையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே வந்து ரொம்ப ஆசைப்படுறோம். எங்களுக்கு சங்கீதா வந்து ஒரு சீரியல் ஆர்டிஸ்டாக தெரியும், பட் சங்கீதாவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது. எப்படி சீரியல்குள்ளே வந்தீங்க? நான் ஆக்சுவலி எல்லா இதுலேயும் சொல்லிக்கிறேன், ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் நான் வந்தேன். என்னோட பேசிக் ப்ரொஃபஷன் வந்து கோயம்புத்தூரில் நான் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஆக்சிடெண்ட்டாக இந்த ஃபீல்டில் வந்தது தான். பட் எனக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருந்தது தவிர ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ஒர்க் ஸ்ட்ரெஸ் கூட மேனேஜ் பண்ணலாம். வீட்டுக்கு வந்துட்டு ஏண்டி பக்கத்து வீட்டு அக்கா சொன்னாங்க அப்படின்னு ஆரம்பிப்பாங்க பாருங்க. இந்த பக்கத்து வீட்டு அக்கா மொத்தலான்னு வரும் நமக்கு.